வணக்கம். பால் அடை பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கேரளால விசு, ஓணம் அங்கே கல்யாண வீட்லலாம் இது சர்வ் பண்ணுவாங்க இலையில. ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். அ சேமியா பாயாசம்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்து அரிசி அடைன்ட்டு இது வேறு மாதிரி ஒரு இது. பால் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, பால் வந்து 2 லிட்டர், பசும் பால், அடுத்தது ஏலக்காய், கேஷ்யூ நட், சீனி, பால் அடன்ட்டு இந்த மாதிரி நமக்கு பாக்கெட்டில் கிடைக்கும். அது அரிசியில் பண்ணது, அரிசி அடன்ட்டு, ரைஸ் அடை அப்படின்ட்டு இருக்கும். அது நெய் அவ்வளவும் தேவை. நம்ம 2 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ஊற்றி அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். இன்னொரு பேன் எடுத்து அதில் இந்த அடையை வந்து நம்ம கழுகிட்டு அந்த தண்ணி கொட்டிட்டு, 1 கப்பு அடைனா அதுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணலாம். இடைய நம்ம இதை கிளறி விட்டுட்டு அதை குக் பண்ணலாம். இந்த பாலும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாலையும் நம்ம இடையில வந்து கிளறி விடணும். இதையும் நம்ம இடையிடையே செக் பண்ணிக்கணும் வெந்துட்டா அப்படின்ட்டு. பால் வந்து நமக்கு வந்து கிளறி விடாமல் இருந்துச்சுன்னா மேலே வந்து அதுக்கு ஏடு வந்து அப்படி வந்துடும். அதனால் அதையுமே நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது வெந்துட்டான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துட்டுனா இதில் வந்து நம்ம நார்மலான தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். நம்ம பாஸ்தாலாம் நம்ம குக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் கோல்டு வாட்டர் விடுவோம்ல, சேம் அது மாதிரி தான். ஏன்னா இல்லைன்னா அதெல்லாம் ஒட்டி பிடிச்சிரும். இது அப்படி உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கும். பாயாசத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பாலில் வந்து அப்புறம் நம்ம சீனி எவ்வளோ நமக்கு ஸ்வீட் தேவையோ அவ்வளோத்துக்கு இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதிலே நம்ம இந்த அடையையும் நம்ம போட்டுடலாம். போட்டு நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும் போது நல்லா அந்த அடையிலையும் அதுக்கு ஸ்வீட் எல்லாமே இறங்கி வரும். இது நமக்கு குக்காகி வர்றதுக்கே நமக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலெலாம் ஆகும். இது வந்து கேரமல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுட்டு இது நம்ம ப்ரௌன் கலராக ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது ப்ரௌன் கலர் ஆன உடனே கொஞ்சமாட்டு தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பாயாசத்தில் நம்ம வந்து போட்டுடலாம். இது போட்டாச்சுன்னா இது வந்து ஒரு பிங்கிஷ் கலர் போல் அந்த பாயாசம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கேரமல் டேஸ்ட்டும் அதில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும் இது. இன்னும் அதை நம்ம கொஞ்சம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இது பேன் ஃபுல்லாக இருந்தது, அது ஹாஃபுக்கு வந்திருக்குது. அப்புறம் இதை வந்து நம்ம தாளித்து இது நெய் போட்டு கேஷ்யூ நட்லாம் நம்ம அதில் வதக்கி அதில் போடலாம். கேஷ்யூ நட் நம்ம கிஸ்மிஸ் வேணுன்னா அதுவும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா சும்மாவே ப்ளெயினாகவே நெய்யை வந்து அதில் நம்ம விட்டுடலாம். போட்டுட்டு ஏலக்காய் பவுடரும் போட்டாச்சுன்னா பாயாசம் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இதே அடை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அடையும் கடையில் கிடைக்கும். அதை வந்து சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து குட்டி குட்டி அடையாட்டு கிடைக்கிறத வந்து பால் அடைன்ட்டு இந்த பசும்பால் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து தேங்காய் பாலும் சர்க்கரையும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது ப்ரௌன் கலரில் இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.